நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்களிடம் அவர்களின் வீடுகளுக்கே சென்று தபால் ஓட்டு பெறும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதியில் தேர்தல் அதிகாரிகள் தபால் ஓட்டு சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கதவாளம் பகுதியில் பூத் எண் 51 சேர்ந்த 101 வயது வாக்காளரிடம் தபால் ஓட்டு பெற வேண்டிய அதிகாரிகள் அவருக்கு பதிலாக வேறொரு முதியவரிடம் தபால் ஓட்டு பெற்றதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தகவல் இருந்த சமூக ஆர்வலர்கள் சிலர் தபால் ஓட்டு பெற்றுச் சென்ற தேர்தல் மண்டல அலுவலர்கள் கோவிந்தராஜ், உதவியாளர் முகமது உள்ளிட்ட தேர்தல் பணியாளர்களை வழிமறித்து விசாரித்தனர். அப்போது தாங்கள் தவறுதலாக வேறொரு நபரிடம் தபால் ஓட்டு பெற்றதாக அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். 2 முதியவர்களின் பெயர் ஒன்றாக இருந்தாலும் அவர்களின் தந்தை பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டிருந்த பிறகே தபால் ஓட்டு பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் ஏன் அப்படி செய்யவில்லை என கேள்வி எழுப்ப, ஆம், நாங்கள் தவறு செய்துவிட்டோம், வேறொரு ஓட்டுச்சீட்டை பயன்படுத்தி தவறை சரி செய்கிறோம் என அதிகாரிகள் தங்கள் தவறை நியாயப்படுத்தினர். எப்படி சார் மிஸ்டேக் ஆகும்? ஒரு ஊர்ல ஒரு பர்சன் ஓட்டு போறாரு, கதவாளத்துல ஒரே ஒரு ஓட்டு தான் போஸ்டல் ஓட்டு. அவர் யாருன்றது தீர விசாரிச்சு தானே பண்ணணும். எப்படி நீங்க மாத்தி பண்றீங்க? செக் பண்ணும்போது அது எபிக் நம்பர் சரி செக் பண்ண முட்டுக்குறேன் சார். அதான் சார் தப்பானது. போட்டோஸ்லயே தெரியும் சார். நீங்க இல்ல எபிக் சாதாரணமா பூத்துல ஓட்டு போட போறோம். 4 ஏஜென்ட் உட்காந்துப்பாங்க, 5 ஏஜென்ட் உட்காந்து புரியுது எல்லாரும் உட்காந்து செக் பண்ணி ஓட்டு பண்ணுவாங்க. இல்ல சார், எபிக் செக் பண்ணும்போது தவறுதல் வந்துருக்கு சார். அதுதான் சார் நீங்க. அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளின் தூண்டுதலின் பேரில் உண்மையான வாக்காளருக்கு பதில் வேறொருவரிடம் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட சொல்லி அவரிடம் ஓட்டு போட்டதற்கான கையொப்பமும் பெற்றுள்ளதாக ஊர் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தன்னிடம் ஒருவர் அதிகாரிகள் வருவார்கள், ஓட்டு போடுங்கள் என கூறியதாக ஓட்டு போட்ட முதியவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதேபோல் தனக்கான ஓட்டு பறிபோனதாக உண்மையான வாக்காளர் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஓட்டு போட்டியா இன்னைக்கு? யாரும் வந்து கேட்கலையா? உங்க அப்பா பேரு, உங்க பேரு, உங்க பேரு, உங்க அப்பா பேரு? ஏற்கனவே அணைக்கட்டு பகுதியில் தபால் ஓட்டில் முறைகேடு செய்த அதிகாரிகள் 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் கதவாளத்தில் ஊர் மக்களுக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தை குறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபாதர்ஸ் நேம் இருக்குல்ல, அதுல வரிசை நம்பர் இருக்குல்ல, அது யாரும் நீங்க பார்த்து செக் பண்ணி ஓட்டுவாங்க. இது மாதிரி நீங்க எத்தனை ஊர்ல அது மாதிரி பண்ணிருக்கீங்க? எனக்கு டவுட் வருதுங்களே சார். எங்க ஊர்ல நடக்க ஒரு நாங்க லேட்டா கண்டுபிடிக்கிறோம். அப்ப இது மாதிரி நீங்க மத்த ஊர்ல நாங்க எங்கேயுமே போகலையே, இங்கேதான் நிக்கிறோம். வண்டி நாங்க எடுத்துட்டு போகலையே, அதுதான் போல சார். இப்ப எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்க வந்து சார் கண்டுபிடிக்கிறோம். இல்ல கிளாஸ் தான் கட் பண்ணி இங்கேதான் நின்னுக்கோம். நாங்க எங்க வண்டியை போட்டு வாங்கிட்டீங்களே சார். இது பண்ணிக்கலாம், இருங்க சார். மிஸ்யூஸ் பண்ணாக்கா அது மிஸ் ஆயிடுச்சுனாக்கா வேற பேலட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எத்தனை ஊர்ல இது மாதிரி நடந்திருக்கு? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. இல்ல சார், எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்கேதான் நிக்கிறேன். அங்க போல ஒரே கிளாஸ் தான் வந்து நிக்க. இருங்க சார், ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அது பண்ணி கொடுத்துறோம். நாங்க இங்கேதான் வெளியே கூட நம்ம தாண்டவே இல்லையே. தாண்டல இல்ல சார், எங்களுக்கு தெரியலன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம்ப்பா? இல்ல சார், நாங்க உடனே இங்க வந்து இவங்க சொன்னது அப்படி ஒரு ஓட்டு வந்து இப்ப வேஸ்ட் ஆகும்ல. இல்ல சார், இங்கே நின்றுட்டோம். இங்கே நின்றுட்டோம். அதனாலதான் நாங்க போகல. நாங்க எங்க போகல, இங்கே நின்றுட்டோம். நாங்க மிஸ்டேக் ஆயிடுச்சு. எப்படி சார் மிஸ்டேக் ஆகும்? ஒரு ஊர்ல ஒரு பர்சன் ஓட்டு போறாரு, கதவாளத்துல ஒரே ஒரு ஓட்டு தான் போஸ்டல் ஓட்டு. அவர் யாருன்றது தீர விசாரிச்சு தானே பண்ணணும். எப்படி நீங்க மாத்தி பண்றீங்க? செக் பண்ணும்போது அது எபிக் நம்பர் சரி செக் பண்ண முட்டுக்குறேன் சார். அதான் சார் தப்பானது. போட்டோஸ்லயே தெரியும் சார். நீங்க
இல்ல எபிக் சாதாரணமா பூத்துல ஓட்டு போட போறோம். இல்ல சார் 4 ஏஜென்ட் உட்காந்துப்பாங்க, 5 ஏஜென்ட் சரி எனக்கு உட்காந்து புரியுது எல்லாரும் உட்காந்து செக் பண்ணி ஓட்டு இல்ல, எனக்கு கேட்டு புரியுது. பண்ணுவாங்க. இல்ல சார் எபிக் செக் பண்ணும்போது தவறுதல் வந்துருக்கு. அதுதான் சார் நீங்க சொல்லினே இந்த செக் பண்ணுப்பா, கரெக்டாக செக் பண்ணுப்பான்னு. அவர் கேமராமேன் கீழே சார் ஒரே வார்த்தை நான் காலையில இருந்து இதுக்காக தான் வெயிட் பண்றேன். எனக்கு அப்படியே சாத்திட்டு வந்துருப்பாரு. முக்கியமான இப்ப எங்க வீட்டுல திட்டிட்டு போறாங்க. ஒரு 5 நிமிஷம் எனக்கு கால் பண்ண கூடாதா சொல்லுங்க? நான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னேன்ல. அவங்க டெத்து சார், அவங்க வீட்டுல டெத்து. நானா அவங்க இருந்தா ப்ராப்பரா பண்ணி இருப்பாங்க, அவங்க கரெக்டா காமிச்சிருப்பாங்க. அவங்களே துக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க எனக்கு என்ன கேள்வி கேட்கறா தெரியுமா? இருக்கிறது ஒரு ஓட்டு, அது உன்னால ஒழுங்கா செய்ய முடியல, நீ எங்க கேக்குறாங்க. அவருக்கு பதில் சொல்ல முடியல என்னால. பேசிட்டேன், சொல்லிட்டேன். யார் போனது? யாரோ சொல்லி இவங்க போயிட்டு சின்ராஜ், இவர் பேரும் அவர் பேரும் சின்ராஜ், அவங்க சின்ராஜ் விசாரிக்கணும் காமிச்சிட்டு வாங்கிட்டு எனக்கு அதுவும் நானா தான் இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுதான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் போய் சின்ராஜ் கிட்ட நின்றுருந்தேன். சார் இன்னும் சார் இன்னும் வரலைன்னா வாங்கிட்டோன்றாங்க. நான் இங்கே இருக்கிறேன், நீங்க எங்க வாங்கிட்டீங்கன்னு நான் கேட்டுருக்கேன். நான் கொடுத்தது அவங்களுக்கு மட்டும் தான், அது எனக்கு தான் தெரியும்.